ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பெனி விலாக்ஸ். இன்றைக்கான விலாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுத்த ஆதரவால் நம்மளுக்கு வந்து 1 lakh சப்ஸ்கிரைபர் எப்படியே நம்ம ரீச் பண்ணிட்டோம். அதனால நம்மளுக்கு வந்து யூடியூப்லேருந்து ஒரு பார்சல் வந்திருக்குங்க. அந்த பார்சல் உள்ள என்னென்னு பார்க்கலாமா? 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்தாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்மளுக்கு வந்து சில்வர் ப்ளே பட்டன் வந்து யூடியூப் சார்பாக நம்மளுக்கு வந்து அனுப்பி விடுவாங்க. அதே மாதிரி நம்மளுக்கும் இந்த பட்டன் வந்து இன்றைக்கி தாங்க வந்துச்சு. இன்றைக்கி டேட் என்ன? இன்றைக்கி வந்து 28 அக்டோபர். 28 அக்டோபருக்கு வந்திருக்கு. ஆமாம், 28 தாங்க. உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க, பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தா என்னங்க உள்ள கருப்பு கலரில் இருக்கு. ஒரு ஸ்பாஞ்ச் இருக்குங்க மேலே பிளாக் கலரில். அந்த ஸ்பாஞ்ச் எடுத்து தள்ளி வச்சா பாருங்க, ஒரு லெட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது என்ன விசிட்டிங் கார்டா? இங்கே பாருங்க, ஒயிட் கலராக விசிட்டிங் கார்டு மாதிரி ஒன்று இருக்குது. அது என்ன போட்டிருக்கு? கங்க்ராச்சுலேஷன் ஆன் யுவர் சப்ஸ்கிரைபர் மைல் ஸ்டோன், வி ஆர் ஹானர் டு டேக் பார்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன் பிளா அப்படி இங்கிலீஷில் நம்மளை பாராட்டி போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு லெட்டர் மாதிரி இருக்குங்க. யூடியூபோட சிஇஓ வந்து சைன் போடுற மாதிரி நம்மளுக்கு அனுப்பி விட்ருக்காங்க. பாருங்கள், இது எல்லாத்துக்கும் பொதுவாக வரதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பேரில் மென்ஷன் பண்ணவே இல்லை, எல்லாருக்கும் காமனாக போட்ட மாதிரி 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு தேங்க்யூன்னு போட்டிருக்காங்க. அதான் போட்டிருப்பாங்க, இது எதுக்கு படிச்சுக்கிட்டு. அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சில்வர் ப்ளே பட்டன் ஒரு வழியாக வந்துருச்சுங்க. லைட்டில் ஒரு மாதிரி கிளாரிட்டிக்குனால தெரிய மாட்டேங்குது. நீங்கள் நம்ம எடுத்து பார்க்கலாமா? பார்த்தீங்களா? இதாங்க யூடியூப் பண்ணி போட்ட சில்வர் ப்ளே பட்டன். இருங்க, உடனே தெரிய மாட்டேங்குது போல். தெரியுதா? யூடியூப் ப்ளே பட்டன் நம்மளுக்கு வந்து யூடியூப் சார்பாட்டு வந்து அனுப்பி விட்ருக்காங்க. ஆனால் இது பேர் தாங்க சில்வர் ப்ளே பட்டன். ஆனால் இது சில்வரில் இல்லை, சில்வர் கலரில் மட்டும் தான் இருக்குது. இது ஒரு மாதிரி பிளாஸ்டிக் ஃபைபர் மெட்டீரியல் மாதிரியே இருக்குது. இது மட்டும் தான் கொஞ்சம் ஸ்டீல் மாதிரியே இருக்குங்க. இந்த சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் ஸ்டீலான்னு கன்ஃபார்மாக தெரில. அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரேம் மாதிரி தொங்க விடுற மாதிரி 2 ஹோல்ஸ் இருக்குது. நம்ம ஆணி அடித்து வீட்டில் மாட்டிக்கலாம். மற்றபடி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. யூடியூப் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளாம் 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோமான்னு ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு. ஆனால் ஒரு வழியாக எப்படியோ ரீச் ஆகிட்டோங்க. ஃபஸ்ட்டாக என் சேனல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோ வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணேங்க. என்னோடய ஸ்டேட்டஸில் வச்சுருந்தேன். என்னோடய ஸ்டேட்டஸ் வந்து 100 பேர் பார்த்துருந்தாங்க. ஆனால் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணது வெறும் 4 பேர் தாங்க. அப்போவே தெரிஞ்சவங்க யாரும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் தயங்குறாங்கன்னு. அப்போ நான் என்ன பண்ணேன், சரி இப்போ ஏதோ ஒரு நம்பிக்கையில் மற்றவங்க நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னு பொதுவாகிட்டு நம்ம தோன்ற வீடியோ போட்டுகிட்டே இருந்தேங்க. அது இப்போ ஸ்டார்டிங்கில் போகும்போது 0 வியூஸ், வெறும் 4 வியூஸ் தாங்க போகும். சில டைம்லாம் வியூஸே போகாது, அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம வீடியோ கொஞ்சம் அங்கேருந்து தூக்கி இங்கே காப்பி பேஸ்ட் இந்த மாதிரி வேலைகள் பண்ணனால நம்மளுக்கு வியூஸ் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி சப்ஸ்கிரைபரும் ஏறி நம்மளுக்கு 1 lakh சப்ஸ்கிரைப் வந்துட்டு அதே மாதிரி நம்மளுக்கு ப்ளே பட்டனும் வந்துருச்சுங்க. இந்த வீடியோவுக்கு காரணமாக இருந்த 2 விஷயத்தை நான் உங்கள்கிட்ட காட்டுறேங்க. இருங்க 1 minute. நான் சொன்ன முக்கியமான 2 விஷயம் வந்து இந்த 2 டிஷர்ட்டு தாங்க. நான் ஒரு 1000 வீடியோ போட்டிருந்தேன்னா அதில் வந்து 500 வீடியோ இந்த டிஷர்ட் தான் போட்டிருப்பேன், இன்னொரு 500 வீடியோவில் இந்த டிஷர்ட் போட்டிருப்பேன். அப்படி இந்த 2 டிஷர்ட்டையும் மாற்றி போட்டு தாங்க நம்ம சேனலில் வந்து 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்துச்சு. அவ்வளோ லக்கியான டிஷர்ட்டு. ஆனால் என்ன, இது ரொம்பவே பழைய டிஷர்ட்டுங்க. நான் காலேஜ் படிக்கும்போது வாங்கினது. இப்போ காலேஜ் முடிஞ்சு ஒரு 4 வருஷம் ஆச்சு. இன்னமும் இந்த டிஷர்ட் வந்து என் கூடயே இருக்குது. ஒருவேளை இதான் நம்மளுக்கு லக்கி டிஷர்ட்டு போல் என்னமோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீங்களும் வீடியோ போடுங்க, உங்களுக்கு ப்ளே பட்டன் வரும். அதே மாதிரி யூடியூப்லேருந்து உங்களுக்கு ரொம்ப நன்மைகள்லாம் கிடைக்குங்க. நானும் ஃபஸ்ட் வீடியோ போடும்போது வீடியோலாம் எவன் பார்ப்பான்னு சொல்லிட்டு தாங்க நானும் ஒரு நம்பிக்கை இல்லாமல் போட்டுட்டு இருந்தேன். நம்பிக்கை இல்லாமல் இல்லை, ரொம்ப பேர் சொன்னாங்க உனக்கெல்லாம் எதுக்கு இந்த வேலைன்னு. ஆனால் நம்ம எவன் பேச்சும் கண்டுக்கிறதே இல்லை, அவனுங்க பேச்சும் நம்ம எதுக்கு கேட்டுக்கிட்டு. அதனால் நீ என்ன வேணால் சொல்லிட்டு போ, நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணுங்க. அந்த மாதிரி தான் போயிட்டே இருந்தேன். அதனால தான் எனக்கு கிடைச்ச இவ்வளோ பெரிய சப்ஸ்கிரைபர். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் எனக்கு இது வந்து கிடச்சிருக்காது. அப்புறம் அந்த பார்சல் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அமெரிக்காவிலேருந்து வருதுங்க. 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் ஒரு 2 நாளுக்கு அப்புறம் யூடியூப்பில் வந்து அட்ரஸ் கேட்டிருந்தாங்க. அட்ரஸ்லாம் ஃபில் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு யூகேலேருந்து அப்படியே அதை வந்து பார்சல் பண்ணி நம்மளுக்கு அப்படியே பெங்களூருக்கு அனுப்புனாங்க. அப்புறம் பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வந்துச்சு.
அப்புறம் சென்னையிலேருந்து நம்ம நாகர்கோவிலுக்கு வர்றதுக்கு ஒரு 5 நாள் ஆச்சுங்க. சென்னையிலேருந்து நாகர்கோவிலுக்கு வர்றதுக்கு இவ்வளோ டைம் ஆகிட்டு என்ன பண்ணுறது, நம்ம ரோடு கண்டிஷன் அப்படி இருக்குது போல். அது இல்லாமல் இப்போ புயல் வேறு இருக்கா சென்னையில், ஒரு வேளை அதனால லேட் ஆகிருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்களும் புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் சேனலுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகேவா? நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.